அண்ட் ஃபேம்ஸ் ஃபஸ்ட் ட்ராகில் நான் பார்த்தீங்கன்னா 220 ஓட்ட போகிறேன். ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா R15 ஓட்ட போகிறாரு. ஸோ இன்றைக்கி செம்ம க்ரௌடு, வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக க்ரௌடு. ஸோ எப்படி ட்ராக் இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். தலைவன் ஹார்ன் போடுறான் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சேஃப்டியோட தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வீடியோஸ் நிறையா கேட்டுகிட்டே இருக்கீங்க ட்ராக் வீடியோன்னு, அதுக்காக தான். ஸோ டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். போச்சுடா, கியர் ஷிஃப்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவர் அசால்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஜாலியாக போயிட்டு இருக்காருங்க. 220. ஸோ பல்சர்லாம் பொறுத்த வரைக்குமே இதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பைக் தான், நியூ பைக்லாம் கிடையாது. BS6 டாப் எண்டு பார்ப்போம், எல்லாம் தான் நினைக்கிறேன். இப்போ தான் படுக்க ஆரம்பிச்சிருக்காரு. வின் பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்குங்க. டாப்பில் தான் ஹெவி காம்படிஷனு. ஆஹா, உட்காந்துட்டான். அந்த ஒரு சின்ன கியர் மிஸ்ஸிங்க. திரும்பி வேணால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன லேக் இருக்குது, பார்ப்போம் அந்த சைடு ஃப்ரீயாக இருக்கா ரோடு அப்படின்ட்டு. ஃபேமே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா R15 ஓட்ட போகிறேங்க. போய் பிடிப்போம். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே கொடுத்துருக்கானா, நல்லாயிருக்கும். R15 சோழியை முடிச்சு விட்டாங்க இப்போ. கமான் கைஸ். फिनिश करो। யூட்டனை போட்டுருவோம். ஸோ அப்படியே திரும்பி நம்ம 220 ஓட்டுவோம். பார்ப்போம், அட்லீஸ்ட் இந்த வீடியோவிலாவது டாப் எண்டில் 220 ஈக்குவலாக போகுதான்ட்டு. ஸோ ரோடு வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் இந்தளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு. எவ்வளோ இப்போ ஆரம்பிக்கிறவ ஒன்றுமே இல்லை, பொண்ணுங்க சேனல்னு ஆரம்பித்தாலே 1 மில்லியன் 2 மில்லியன் இருக்குது. பட் ஸ்டில் 3 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எனக்கு ஒரு ரீச்சே இல்லை. ஒரு வடக்கு நண்பரோட வீடியோ கூட பாருங்கள். என்னது ப்ரா? அது ஏதோ பண்ணியிருக்கீங்க டிசிஎஸ்ஸா? அதான் 130 மேலே காமிக்கல. ஓ அது சரி. ஸோ அப்படியே திரும்பி 220 நான் ஓட்டுறேன். ஸோ ப்ரோ வந்து இதே ஓட்டட்டும். ஸோ அவரோட பைக் இது. ஸோ பைக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மான்ஸ்டர் எடிஷன் பார்க்கறது சூப்பராக இருக்குல்ல, பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. எவ்வளோ செலவாச்சு இது ரெடி பண்ண? 5000 ஆச்சு. என்னென்ன பண்ணியிருக்காருன்னா மிரர்ஸ் மாற்றிருக்காரு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பபுளைசர் போட்டிருக்காரு, அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அவ்வளோதான். இது வந்து பின்னாடி வந்து சிங்கிளாக சுற்றுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காப்புல. ஆனால் அவர் வந்து ஸோ ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாருங்கள்.
இங்கே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. தேர்ட் கியரில் பார்த்தீங்களா டாப் லைனில் பிடிப்போம், பார்ப்போம். ட்ரை மை பெஸ்ட். தேர்ட் கியர் ஷிஃப்டிங்கில் வந்து முன்னாடி போயிடாது. லைட்டாக கியர் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ இப்போ இருக்கிற பல்சர் வண்டி எதுவுமே பார்த்தீங்கன்னா யாருமே ஒழுங்காக வைக்கிறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு தான் இருக்குது கியர் பாக்ஸ். ஷிஃப்டிங் தாங்க லைட்டாக அடி வாங்குது. பார்ப்போம், அந்த 3-வே ட்ராக் வரட்டும். கியர் போட்டாச்சு, அவ்வளோதான். ரைட்டில் ஏறிட்டு இருக்கான். ரைட்டு. ஸோ சேட். பார்ப்போம். கஷ்டம் தான் நினைக்கிறேன். தலைவரை விட்டு கொடுத்தோம்னால அவர் வந்துடுவார் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். டேய் டாப்பேன் போடா. ரைட்டு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருக்காரு. சாமே, இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது என்னன்னா, R15M ஒரு டஃப் காம்படிட்டர், அதாவது லிமிட்டரே இல்லாத ஒரு பைக்கு, பஜாஜ்லேயோ இல்லை வேறு ஏதோ வண்டி சொல்லுங்க. ஸோ லிமிட்டர் இருக்கிறது வேண்டாம். ஸோ அவரை கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த ஒரு வண்டியை நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். ட்ரை பண்ணி யார்ட்டையாவது. அது பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், வண்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லைங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் அந்த வண்டி வேணும் இந்த வண்டி வேணும்னு கேட்கறதுலாம் ஈஸிங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ கமெண்ட் செக்ஷனில் திட்டுறதே அவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது வண்டி கேட்கறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ வண்டிலாம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இந்த டைம்லலாம் வண்டி ரொம்பவே ரேரு. முன்ன மாதிரிலாம் வண்டிலாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு 20 வண்டி வாங்கி நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேமஸ். ஸோ ட்ராக் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுதுங்க. ஸோ ட்ராக் வாஸ் ரியலி குட். கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு, ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். ஸோ இந்த டிராஃபிக்லேயும் நான் உங்களுக்காக வீடியோஸ் எடுத்து போடுறேன்னா உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணி விட்டு போங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதிகம் ரீச்சே இல்லைங்க சேனலில், முன்ன மாதிரிலாம் இல்லை. அண்ட் ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஓகே. ஸோ எங்கெல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அதான் எல்லா வீடியோவும் நான் சொல்கிறது. அண்ட் ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூல்லையும் எப்படியோ வந்துட்டார். அவர் பிடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஓகேங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்பா. டாடா விட்டேங்க. லவ் யூ ஃபேமே. எங்கெல்லாம் சேஃபாக போங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஓகே, டாடா பை. லவ் யூ ஃபேம்.